நலத்துடன் இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அள்ள முடியும் ஆனா கிள்ள முடியாது. அது என்ன? கண்டிப்பா தெரிஞ்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு காலையில எப்பயும் போல வந்து கொஞ்சமா நீச்சு தண்ணி குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெண்பூசி ஜூஸ் குடிச்சேங்க. அதுக்கப்புறம் காலையில பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு தோசை நெறைய நாளா கருவேப்பில பொடி போட்டு ஆனியன் தோசை மாரி சுட்டேங்க. தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா, பொடலங்காய் கூட்டு வந்து பண்ணியிருந்தேங்க. ஸோ அதுவும் அதுக்கப்புறம் தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேங்க. உண்மையிலேயே இந்த 2 காம்பினேஷன் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. செமையா இருந்துச்சு. மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சாதம் போட்டு நெறைய வீட்ல பண்ண கெட்டி தயிர் இருக்கும்போது அது போட்டு கொஞ்சமா தொட்டுக்க வந்து கொஞ்சமா வந்து உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டேங்க. எப்பயுமே வந்து என்னதான் நீங்க சாப்பாடு சாப்பிட்டாலும் வந்து தயிர் சோறை வந்து நல்லா பெனஞ்சு அது கொலைய பெனஞ்சு அப்படியே அது வந்து சாப்பிட்றப்ப வெறும் வாயில கூட சாப்பிட்டுலாங்க. அதுக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்ல. அவ்வளோ தேவாமிர்தமா இருக்குங்க. ஸோ தயிர் சோறு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஒரே ஒரு தோசை திரும்பி வந்து பிளெயினா வந்து பொடி தோசை மட்டும் போட்டுட்டு, தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னியோட கொஞ்சம் மல்லியும் போட்டு அரைச்சிருந்தேங்க. அது சாப்பிட்டுட்டு நைட்டு படுக்க போறப்ப வந்து நான் சொன்ன மிராக்கிள் பொடி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிஞ்ச் எடுத்துட்டு சுடுதண்ணி குடிச்சு பச்சைங்க. இதை நான் என்ன சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. வாழ்க்கை வளத்துடன்.